Please subscribe Sadhguru Sai Creations. சோகமாக இருக்கக்கூடியது, வெறுப்பாக இருக்கக்கூடியது, சில நேரங்களில் வந்து உணர்வு பூர்வமான தன்மைகளை புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கிறது, படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறது, என்ன நினைக்கிறீங்கனாலும் அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஜாஸ்தி. நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன தான் படிச்சுட்டே இருந்தாலும் உங்களுடைய பிரெயினில் வந்து அது இன்ஃப்யூஸே ஆகாமல், அதாவது பதியாமல் ஜஸ்ட்டு வந்து வேர்ட்ஸாக மட்டுமே இருக்குது. ஸோ ஃபோபியா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். எந்த வேலை செஞ்சாலும் மனசில் வந்து படபடப்பு வந்துக்கிட்டே இருக்கும், பதட்டம் வந்துக்கிட்டே இருக்கும், பய உணர்வு இருக்கும். வணக்கம், நான் ஷாலினி, எனர்ஜி ஹீலர். இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து நான் உங்களுக்கு நம்ம இயற்கை நமக்கு கொடுத்த வரப்பிரசாதமான மலர் மருத்துவம் அப்படிங்கிற டாப்பிக்கில் இருந்து ஒரு மலர் மருந்தை பற்றி உங்ககிட்ட நான் பேசுகிறேன். என்னென்னா, இந்த மலர் மருந்து நம்ம வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நமக்கு பலவிதமான மன நிகழ்வுகள், அதாவது சோகமாக இருக்கக்கூடியது, வெறுப்பாக இருக்கக்கூடியது, சில நேரங்களில் வந்து உணர்வு பூர்வமான தன்மைகளை புரிஞ்சுக்க முடியாமல் இருக்கிறது, படிப்பில் கவனம் செலுத்த முடியாமல் இருக்கிறது, அடுத்தது வந்து நம்ம அச்சீவ் பண்ண வேண்டிய நேரங்களில் வந்து சரியான பாதை என்னன்னு தெரியல, சரியான நேரம் என்னன்னு தெரியல, நமக்கு நல்ல ஐடியாஸ் கிடைக்காம இருக்கிறது, இந்த மாதிரி மைண்டு வந்து அப்செட் மைண்டாகவே இருக்கும். இந்த மலர் மருந்து அப்படிங்கிறது பல வகையான மலர்கள் வந்து இந்த பூமியில் நிறைய கிடைக்குதுங்க. அப்படிப்பட்ட இந்த பல வகையான மலர்களில் வந்து சில மலர்கள் வந்து நம்மளுடைய உணர்வு பூர்வமாகவும் உடல் ரீதியாகவும் நமக்கு வந்து நிறைய நன்மைகளை கொடுக்குது. அப்படி நன்மைகளை கொடுக்கக்கூடிய மலர்களை வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் எட்வர்ட் பிளாக் அப்படிங்கிறவங்க, இங்கிலாந்தை சேர்ந்த எட்வர்ட் பிளாக்குங்கிற டாக்டர் வந்து நமக்கு என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மலர்களில் இருந்து கிடைக்கக்கூடிய எசன்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் பல நோய்களை குணமாக்குறதுக்கும், இன்னொன்று மனம் சார்ந்த நோய்களை குணமாக்குறதுக்கும் வந்துட்டு அவங்க பயன்படுத்தினாங்க. அப்படி பயன்படுத்தும் போது நம்ம எல்லாருக்கும் பயன்படக்கூடியது வந்து ஒரு ஃப்ளவர் இருக்குது, அது வந்து ஒயிட் செஸ்ட்நட் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒயிட் செஸ்ட்நட் நம்மளுடைய ஹோமியோபதி ஷாப்ஸில் எல்லாருக்குமே அது கிடைக்கும், ரொம்ப ஈஸியான அவைலபிலிட்டி. ஸோ நீங்கள் வந்து ஹோமியோபதி ஷாப்ஸில் நம்ம வாங்கிக்க முடியும். பட் இந்த மெடிசனை சாப்பிட்றதுக்கு ஒரு வழிமுறை இருக்குது. எப்படின்னா, இது சாதாரணமாக வந்து மருந்து அப்படின்னு நினச்சி எடுத்துக்கக்கூடாது. எப்படின்னா, இதை வந்து ஒரு எனர்ஜி ஃபார்மேஷன், உங்களுக்கும் அந்த மலருக்கும் இடையில வந்து ஒரு கனெக்டிவிட்டி இருக்கும். அந்த கனெக்டிவிட்டி உங்களுடைய பிரெயினுடைய நல்ல அதிர்வுகளை வந்து அதிகப்படுத்தி கொடுக்குது. ஏன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்கனாலும் அதை வந்து மேனிஃபெஸ்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய அளவுக்கு அந்த மலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பவர் ஜாஸ்தி. ஸோ டன் கணக்கில் அந்த ஃப்ளவர்ஸை வந்து நம்ம சில ப்ராசஸ் பண்ணும்போது அதில் இருந்து ரொம்ப ரொம்ப ஹைலி கான்சென்ட்ரேட்டான எசன்ஸ் வந்து கிடைக்குது. அதுக்கப்புறம் அந்த எசன்ஸை டைல்யூட் பண்ணி நம்ம வந்து இன்டேக்காக எடுக்கிறதுக்கு சில நம்ம டாக்டர்ஸ் எல்லாம் வந்து நமக்கு அதை கொடுக்குறாங்க, அதாவது ஹோமியோபதி டாக்டர்ஸு. ஸோ இந்த மலர் மருந்து ஒயிட் செஸ்ட்நட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஆங்ஸைட்டி ப்ராப்ளத்தை வந்து ரிலீஃப் பண்ணி கொடுக்குது. இன்னொன்று ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் பண்ணுது. நிறைய பேர் வந்து ஸ்ட்ரெஸ் இருக்குது, அதனால வந்து நான் அதை ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட்டு ப்ராக்டிஸ்க்கு போகிறேன், கிளாஸஸ்க்கு போகிறேன் அப்படின்னு நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் உடல் ரீதியான பயிற்சிகள் வந்து ஒரு 40% தான் ஹெல்ப் பண்ணுமே தவிர, எனர்ஜி ரூபமில் இருக்கக்கூடிய சக்திகள் தான் வந்து நமக்கு ஃபுல்லாகவே வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது பேட்ச் ஃப்ளவர் எடுக்கும்போது, பேட்ச் ஃப்ளவர் அப்படிங்கிறது அந்த டாக்டருடைய நேமில் தான் அது பேட்ச் ஃப்ளவர்னு வந்திருக்கே தவிர அந்த ஃப்ளவருக்கு பேர் பேட்ச் கிடையாது. ஆனால் அந்த ஃப்ளவருக்கு நேம் வந்து ஒரு 38 வகையான மலர்கள் வந்து நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு பயன்படுத்துறதுக்கு டாக்டர் எட்வின் பிளாக் வந்து கொடுத்துருக்காருங்க. ஸோ இதில் ஒயிட் செஸ்ட்நட்டை நம்ம யூஸ் பண்ணாக்கா நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் ரொம்ப ரொம்ப குறையும். அதே சமயத்தில் கான்ஷியஸ் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். கான்ஷியஸ் ஓப்பன் ஆகுது அப்படின்னா, நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள்
நீங்கள் ஸ்கூல் படிக்கிறீங்க, காலேஜ் படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்ன தான் படிச்சுட்டே இருந்தாலும் உங்களுடைய பிரெயினில் வந்து அது இன்ஃப்யூஸே ஆகாமல், அதாவது பதியாமல், ஜஸ்ட்டு வந்து வேர்ட்ஸாக மட்டுமே இருக்குது. அந்த ஒரு பேராகிராஃப் படிக்கிறீங்கன்னா அதோட கான்செப்டை புரிஞ்சுக்க முடியல, அதோடைய அர்த்தத்தை புரிஞ்சுக்க முடியல அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க. அப்படி இருக்கிறவங்களுக்கு வந்து எதனால் புரிஞ்சுக்க முடியலன்னா, பிரெயின் வந்து தன்னுடைய அந்த அப்சர்விங் எனர்ஜி வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, அந்த பாண்டிங் கம்மியாக இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ அந்த பாண்டிங்கை க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவைப்படுற மூலக்கூறுகள் வந்து இந்த ஃப்ளவரில் இருக்கும். ஸோ அதனால தான் இந்த ஃப்ளவர் எசன்ஸை நம்ம எடுத்துக்கிறோம். இந்த ஃப்ளவர் எசன்ஸை எடுத்துக்கிறதுக்கு 2 வழிகளில் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து இன்டேக் பண்ணுறது, அடுத்தது வந்து ஜஸ்ட் அப்ளை இன்டு த பாம்ஸ், அவ்வளோதான். அதாவது கைகளில் வந்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு அதோட ஸ்மெல் மட்டும் எடுக்கிறது. ஏன் அப்படின்னா, நீங்கள் இன்டேக்காக எடுக்கிறது ஃபிசிக்கல் ஃபார்மேஷன், ஆனால் அந்த ஸ்மெல்லோட சேர்த்து எடுக்கிறீங்க. அந்த பூவுக்குன்னு ஒரு வாசனை இருக்கும் இல்லையா, அந்த வாசனையோட அந்த எசன்ஸை நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுடைய ஆரா சக்ராஸை இன்ஸ்டண்ட்டாக ஓப்பன் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை வந்து பேட்ச் ஃப்ளவர் யூஸ் பண்ணுற எல்லாருக்குமே வந்து இந்த ப்ராக்டிஸு தெரிஞ்சிருக்கும். தெரியலை அப்படின்னா இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா பேட்ச் ஃப்ளவர் அப்படிங்கிறது நிறையா வந்து எடுக்கக்கூடாது. ஆக்சுவலாக வந்து ஒரு 10 ட்ராப்ஸுக்கு மேலே எடுக்கவே கூடாது. எனக்கு தெரிஞ்சு எங்களுடைய அனுபவத்தில் சொல்கிறேன், 1 ட்ராப் எடுத்தாலே போதுமானது தான் பேட்ச் ஃப்ளவரில். ஸோ ரொம்ப ரொம்ப ரீசனபிள் ப்ரைஸில் எல்லாருக்குமே அவைலபிலிட்டி இது இருக்குது. ஸோ பேட்ச் ஃப்ளவரில் இந்த மலர் மருந்தை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஸ்ட்ரெஸ் கம்மியாகும், ஆன்சைட்டி கம்மியாகும், இன்னொன்று ஃபோபியா கம்மியாகும். ஸோ ஃபோபியா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், எந்த வேலை செஞ்சாலும் மனசில் வந்து படபடப்பு வந்துக்கிட்டே இருக்கும், பதட்டம் வந்துக்கிட்டே இருக்கும், பய உணர்வு இருக்கும். இதெல்லாம் தான் ஃபோபியா. இன்னொன்று ட்ராமா சரியாகும். ட்ராமா அப்படிங்கிறது உணர்வு சம்மந்தப்பட்டது. சின்ன வயசில் ஏதாவது பார்த்து பயந்துருப்பீங்க, இல்லை சின்ன வயசில் ஏதோ ஒரு நிகழ்வுகள் உங்களை ஏமாத்துகிற மாதிரி நிகழ்வுகளோ, இல்லை வந்து உங்கள் மனசங்கடங்கள் படுற மாதிரி நிகழ்வுகள் ஏதாவது ஒன்று நடந்திருக்கும். ஆனால் அதோடைய இம்பேக்டை வந்து வாழ்க்கை முறையில் வந்து நம்மளால் சரி பண்ண முடியாது, ஆனால் எனர்ஜினால் சரி பண்ண முடியும். சில விஷயங்களை வந்து மருந்து மாத்திரையினால் சரி பண்ண முடியும், சில விஷயங்களை எனர்ஜிஸ்னால் மட்டும்தான் சரி பண்ண முடியும். அந்த எனர்ஜியை கொடுக்கக்கூடியது தான் வந்துட்டு இந்த ஒயிட் செஸ்னட் ஃப்ளவருடைய மலர் மருத்துவம் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்குமே மன நிறைவான வாழ்க்கை கண்டிப்பாக அமையும். ஸோ நிறைய பேர் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறது என்ன அப்படின்னா, பேட்ச் ஃப்ளவர் வந்து மெடிசன் எடுத்துக்கிட்டால் நம்மளுக்கு பணம் வரும், அதுக்காக பேட்ச் ஃப்ளவர் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் அதை யூஸ் பண்ணுறீங்க. அது வந்து 100% வந்து ராங் வே. அது வந்து பார்த்திங்கன்னா எந்த பணத்தையும் உருவாக்கி தராது. ஆனால் அதுக்கு பதிலாக என்ன செய்யும்னா, உங்களுக்கு பணம் வர்றதுக்கான தடைகள் இருக்கும் இல்லைங்களா, உங்களுடைய ஆரா லெவலில், சக்ரா லெவலில், உங்கள் கான்ஷியஸ் லெவலில் இருக்கக்கூடிய தடைகள், இது எல்லாத்தையுமே பிரேக் பண்ணி ஓப்பன் பண்ணி கொடுக்கும். அப்படி ஓப்பன் பண்ணும்போது உங்களுடைய கான்ஷியஸ் வந்துட்டு ப்ரீஃப் ஆகுது. ஸோ யூ அட்ராக்ட் மோர் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் பிரிங்ஸ் மணி. ஓகேங்களா, இதுதான் வந்து அங்கே நடக்குது. ஸோ நம்ம வந்து ஒரு சைக்கிளிங் ப்ராசஸில் போகும்போது இந்த ப்ராசஸ் தான் அங்கே நடக்கும். அதனால ஒயிட் செஸ்னட் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப அருமையாக வேலை செய்யும். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட நெக்ஸ்ட் டாப்பிக்கில் வேற ஒரு பதிவோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.